முன்னாடியே ஜபத்துக்கு போகும். சரி, ஓகே, கவனிங்க. இது எத்தனையாவது மாதம்? 7வது மாதம். இந்த 7வது மாதத்துல ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம். ஆமென். உங்க வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த மாசத்துல ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்த, ஒரு ரேமா வார்த்தை, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இந்த மாசத்துல உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். என்ன அற்புதத்தை எதிர்பார்க்கறீங்க? நீங்க எதற்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு நினைச்சு நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. சரி, கவனிங்க. இந்த வேத பகுதிக்கு நம்ம கடந்து வருவோம். 5வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா ஜனங்களை நோக்கி அவர் சொல்றாரு, இப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும். ஆமென். ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யணும் அப்படின்னா உங்களை நீங்க என்ன செய்யணும்? பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்ம வாழ்க்கையில என்ன காரியம் சரியில்லாத காரியமா இருக்கிறதோ அதை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆமென். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறவர். உன் பாளையம் பரிசுத்தமா இருக்க கடவதாக. அல்லேலூயா. உங்கள் சரீரம் என்பது தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. அந்த தேவனுடைய ஆலயத்தை ஒருவர் என்ன செய்யக்கூடாது? கெடுத்து கொள்ள கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த சரீரம் என்னது? இந்த தேவனுடைய ஆலயத்துல என்னெல்லாம் இருக்கணும்? தேவ ஆலயத்துக்கு வரீங்கப்பா. தேவாலயத்துக்கு வந்து நாங்க என்னென்ன இருக்குது? கீபோர்டு இருக்குது, கிட்டார் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. அது கிடையாது. தேவாலயத்துக்கு வந்தாக்கா அங்க என்ன நடக்கும்? ஆராதனை நடக்கும், ஜெபம் இருக்கும், துதி ஸ்தோத்திரம் இருக்கும், வேத வசனம் இருக்கும். அதே போல உங்கள் சரீரத்துல என்ன இருக்கணும்? துதி ஸ்தோத்திரம், ஆராதனை, ஜெபம், பாடல் எல்லாமே இருக்கணும். ஆமென். சோ யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்யணும் அப்படின்னா முதலாவது நம்ம என்ன செய்யணும்? நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுல, செயலில, வார்த்தையில, சரீரத்துல, கண்ணுல, எல்லாத்துலயும் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. ஆமென். பரிசுத்தத்துல நிகரானவர் இயேசுவை தவிர வேறு ஒருவரும் இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அத சொல்லும், பரிசுத்த தேவன், பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த ஆவியானவர். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. மத்த எதுலயும் இப்படி எல்லாம் வந்து சொல்லவே மாட்டாங்க. ஆமென். சரி, ஓகேங்க, கவனிங்க. இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிற காரியம், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க. எத்தனையாவது மாதம்? 7வது மாதம். 7 என்று சொன்னால் பூரணத்தை குறிப்பது, முழுமையை குறிப்பது. ஆமென். 7வது மாதம் ஒரு பூரணம். 7வது மாதத்திலையும் இந்த முதல் வாரத்தை 7வது சங்கீதத்தையும் நம்ம வாசிச்சோம். ஆமென். அந்த 7வது சங்கீதத்தை தாவீது சொல்றார், ஜெபத்தை குறித்து நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் உங்களை தப்புவிக்கிற தேவன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நாம கரெக்டா ஆண்டவர் இடத்துல நம்ம கரெக்டா இருந்துட்டோம் அப்படின்னா அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் கரெக்டா செஞ்சிருவார். அதான் மிஸ்டேக். ஆமென். நாம சரியா இல்லாதனாலதான் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்கா நடக்கணும். ஆமென். நல்லா கவனிங்க. பைபிள்ல மத்தேயுல தான் வாசிக்கிறேன்னு நினைக்கிறேன், 5-6 நினைக்கிறேன். முதலாவது நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும்? முதலாவது சொல்லுங்களேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். எங்க தேடுறோம்?
ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஒரு பக்தன் இப்படியே சொன்னார், உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் அப்ப கூடைகளை தருவார். என்ன கூட தருவாரு? என்னது? ஆப்ப கூடையா? அப்பம், சாப்பாடு. ஆமென். உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அப்ப கூடைகளை தருவார். உண்மை இல்லாம தேடினாங்க பிச்சை கூடைகளை தருவார். ஆமென். அல்லேலூயா. நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னும் போது, அவர் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒழுங்கா என்ன செய்யணும்? ஆண்டவரை ஒழுங்கா தேடணும். இவங்களுக்கு வந்து என்ன தெரியுமா? இயேசுநாதரை வந்து எப்படி தெரியுமா பயன்படுத்துவாங்க? ஒரு வேலைக்கார மாதிரி. ஆமென். இவங்களுக்கு வந்து நல்ல பணம் எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், எல்லாம் ஆசீர்வாதம் தான் தேட மாட்டாங்க. ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா தான் என்ன பண்ணாங்க? முட்டி முடி தெரியும், பாஸ்டர் ஜோமன், பாஸ்டர் ஜோமன். அப்படி இருக்கவே கூடாது. எல்லா நேரத்திலும் நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஒரே லெவலா போயிட்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நீதிமானுக்கு வந்து துன்பங்கள் அநேகமா இருக்கும். நீ நீதிமானா இருந்தா என்ன வரும்? சொல்லுங்களேன். தூக்கம் வருதா? நீதிமானா இருந்தா என்ன வரும்? துன்பம் வரும். ஆனாலும் கர்த்தர் அவனோட கூட இருந்து என்ன செய்வாரு? விடுவிப்பார். ஆமென். கவலைப்படாது. 1000 பேர் 1000 சொன்னாலும் என்னை அழைத்தவர் இயேசு. ஆமென். என்ன உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. போகும்போது காக்கிறார், திரும்பி வரும்போது காக்கிறார். பாதம் கல்லிலே இடராதபடி எங்கள் கரங்களிலே ஏந்து கொண்டு போகிற தெய்வமா இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. சோ இந்த மாதம் நமக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்கிற ஒரு மாதம். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஜெபம் நீங்க சொல்லணும். வசனத்துல நீங்க சொல்லி இருக்கீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஒருவேளை நெடுநாளா நடக்காத காரியமா இருக்கலாம், ரொம்ப நாளா நீ அதுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற காரியமா இருக்கலாம். ஆனா நீ ஆண்டவரை பார்த்து சொல்லணும். ஆமென். யோசுவா 3:5 நீங்க சொல்லி இருக்கிறீங்க, என்ன உங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி அன்றைக்கு யோசுவா ஜனங்களுக்கு சொன்னது போல இன்றைக்கு நான் உங்களோடு கூட இந்த காரியத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. என் குடும்பத்துல செய்யுங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யுங்க, படிப்பு காரியத்துல செய்யுங்க, வேலை ஸ்தலத்துல செய்யுங்க. எதெல்லாம் எங்க வாழ்க்கையில தடையா இருக்கிறதோ அந்த தடைகளை எல்லாவற்றையும் மாற்றி எங்களுக்கு ஒரே ஒரு அற்புதத்தை எங்க வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் பாட்டு கூட, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. ஆமென். உம்மை என்று யார் இருக்கிறாங்க? நிந்தையும் அவமானத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், முகத்தையே நோக்கி பார்க்கிறேன், நீ சொன்ன வார்த்தையை நான் பிடிச்சுக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி கவனிங்க, செப்பனியா 3:17 வசனத்தை எடுத்து வாசிங்க. உன் தேவனாய் கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. யார் உங்க நடுவில் இருக்கிறது? உங்க தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். ஆமென். நீங்க பயந்து போயிடக்கூடாது. உங்க நடுவில் இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அவர் மேல நம்பிக்கையா இருங்க, அற்புதம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அவர் மேல விசுவாசமா இருங்க, அற்புதம் நடக்கும். பரிசுத்தத்தை விரும்புங்க, தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை கடந்து போங்க, அற்புதம் நடக்கும். தேவ வார்த்தையின் மேல நம்பிக்கையா இருங்க, அற்புதம் நடக்கும். சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நில்லுங்க, அற்புதம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பலிகளை பார்க்கலாம், கீழ்ப்படிதலே உத்தமம். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சாக்கா அந்த காரியம் அப்படியே ஆண்டவர் நடத்தும்படியாய் கிருபை செய்வார். அல்லேலூயா. அதே யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. 7:12-13 வாசிங்க. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்க சாபத்தீடானவர்களை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ண போதும். நல்ல கவனிங்க.
ஜனங்களை என்ன செய்ய சொல்லணுமா? யோசுவா சொல்ற ஜனங்களை பரிசுத்தம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டாதான் அற்புதத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அது கண்டினியூ பண்ணி முடியுங்க அந்த வசனத்தை. நாளைய தினத்துக்கு இங்க பாருங்க, பரிசுத்தன்றது அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் கிடையாது. பரிசுத்தன்றது ஒரு நாள் ஆண்டவரே என்ன பரிசுத்தப்படுத்துன்னா முடிஞ்சிச்சா? அன்னைக்கு மட்டும் கிடையாது. ஜீவனுள்ள நாள் எவ்வளவு நாள் ஆண்டவர் பூமியில நம்மள வச்சிருக்கிறாரோ அவ்வளவு நாள நம்ம சொல்லிட்டே இருக்கணும், என்ன பரிசுத்தப்படுத்துங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் வாசிங்க. போதும். அல்லேலூயா. சாபத்தீடான காரியம். ஆமென். இது அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் பெருசா போயிட்டே இருக்கும். அது வர நாட்கள்ல உங்களுக்கு நான் எடுத்து சொல்லும்படியா வாஞ்சிக்கிறேன். சாபத்தீடானது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து சாபத்தை வரவச்சுக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. அப்படி ஒரு வேலை நல்ல கவனிங்க. ஒரு வேலை செய்யறேன்னு வச்சுக்கலாம். வேலைனா எப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு மேஸ்திரி வேலை கூட வச்சுப்போம். ஒரு அவரு இருக்காரு, ஒரு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு யோசிக்க கூடாதுல்ல. சரி, ஒரு இன்ஜினியரா எடுத்து போனோம். ஒரு இன்ஜினியர் ஒரு வீடு கட்டுறாரு. அந்த வீடு மொத்தமே கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் தான் ஆகணும் வச்சுங்க. ஆமென். ஆனா இவர் எவ்வளவு சொல்லியிருப்பார் தெரியுமா? 30 லட்சம் ரூபாய். ஆமென். அல்லேலூயா. இப்படி அநியாயமான காரியத்தை செய்கிற தேவ பிள்ளைகள் அவங்களுக்குள்ள என்ன வந்துடுது? சாபமான காரியங்கள் அவங்களுக்குள்ள வந்துடுது. இந்த சாபத்தீடான காரியங்களை ஒதுக்கி வைக்க, அதை தேவ சமூகத்துல ஒப்புரவாகி அதை விட்டுட்டு தேவனுடைய சமூகத்துக்குள்ள வந்தாதான் அற்புதம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அநியாய வட்டி. ஆமென். ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போறது கூட நீங்க வட்டி கூட்டுன்னு உட்கார்ந்துருக்குது. ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. 10,000 ரூபாய் வாங்கினா 2,000 ரூபாய் வட்டி இருக்கா இல்லையா? ஆமாவா? சிலர் வட்டியை வாங்கிட்டு வட்டி குட்டி போட்டு முதலாகி போயிடும். சாபத்தீடான காரியம். பைபிள் சொல்றது பரிதானம் வாங்க கூடாதுன்னு இருக்கு. சாபத்தீடானது. ஆமென். சில யாருடைய பொருள் எல்லாம் கொடுத்தாங்கன்னா தீக்குமை வச்சு திருப்பியோ கொடுக்காம இருக்கிறது கூட சாபத்தீடானது. ஆமென். பாஸ் எங்கேயோ போடுறாரு பாட்டாச்சு அப்படின்னு யோசிக்க கூடாது. சாபத்தீடான காரியம். ஒருவேளை பேங்குக்கு போறோம், நம்மள அறியாமே சில மிஸ்டேக் நடக்கும் இல்லையா? போவோம், பேனா எடுத்து போயிருக்கோம். என்ன பண்ணுவோம்? சார் பேனா கொடுன்னு வாங்குவோம், எழுதிட்டு மறுபடியும் பாக்கெட்ல வச்சு வீட்டுக்கு வந்துடுவோம். அவன் போன பேனா கொடுத்து என்ன சொல்லுவான்? நல்லா இருப்பான்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? சொல்லுங்க பார்க்கலாம். பேனா கொடுத்தா திருட்டு தூக்கி போயிட்டு இருப்பாரு அப்படி சொன்னாலும் பார்க்கலாம். திருடம் பார்த்தவன் வாங்கின பேனா திருப்பி கொடுக்க கூடாது. ஆமென். சாபத்தீடான காரியம். ஆமென். சாபத்தை நம்ம என்ன செய்யணும்? அநியாயமா எது வருகிறதோ அது சாபத்தீடானது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதோட கூட என்ன பண்ணுவாரு? வேதனையை கூட்ட மாட்டார். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பிரச்சனையே இருக்காது. நல்லா லிசன் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா பிரச்சனையே இருக்காது. ஆமாவா இல்லையா? பிரச்சனையோட ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சு அப்படின்னா அது என்ன தெரியுமா? அது ஆண்டவர் கொடுக்கல, நம்மளே மூல அறிவுல ஏதோ பண்ணி சிக்கல்ல போய் மாட்டிக்கணும்னு அர்த்தம். ஆமென். சோ கவனிங்க. சாபத்தீடான காரியம். ஆமென். சாபமான காரியங்கள். இந்த சாபமான காரியம் இப்ப எல்லாம் இருக்கும். நீங்க ஆண்டவரே எங்க குடும்பத்துல எங்க வாழ்க்கையில எப்படிப்பட்டதான சாபமா இருந்தாலும் அந்த சாபத்தை எங்களுக்கு நீ என்னவா மாத்தணும்? ஆசீர்வாதமா மாத்தணும்னு சொல்லி கேட்கறதுதான் ஆண்டவர் செய்ய போற அற்புதம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கிளை வளரணும் அப்படின்னா, ஒரு விவசாயம் அந்த நெற்பை வளரணும்னா என்ன செய்வாங்க? முதல்ல களை எல்லாம் எடுப்பாங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நம்ம வளரணும் அப்படின்னா சாபத்தீடான காரியங்கள் என்று சொல்லப்படுகிறது கலைகள் என்ன பண்ணோம்? பிடுங்கி எரியதா இருக்கும். ஆமென். மன்னிக்காத சுபாவம் சாபமான காரியம். நான் 10 வருஷமா பேசவே மாட்டேன். செத்தாலும் அவன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன். செத்து போயிட்டு அப்புறம் எங்க முகத்துல முழிக்க முடியும்? ஆமென். இப்படி ஒரு வைராக்கியெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. ஆமா தானே? அல்லேலூயா. அதெல்லாம் மாறணும். அதுவும் சாபத்தீடான காரியமா நின்றுடும். ஆமென். முடிஞ்சா பேசுங்க, இல்லையா இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு. அவங்க மேல வைராக்கியமும் கசப்பு என்ன பண்ணக்கூடாது, வைக்க கூடாது. அப்படி வச்சா நம்ம ஆசீர்வாதத்துக்கு அதெல்லாம் என்ன நிக்கும்? தடையா நிக்கும். ஆமென். அல்லேலூயா. சரி, ஓகே. சங்கீதம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. யோவேல் 2:16 வாசிங்க.
சீக்கிரம் வாசிங்க. பழைய ஏற்பாடுல இருக்குதா புதிய ஏற்பாடுல இருக்குதா? ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். கவனி, இப்போ ஆண்டவர் அற்புதம் செய்யணும் அப்படின்னா, ஹலோ, ஒவ்வொரு புருஷர்மார்களும் உங்க குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தணும். ஆமென். எப்படி பரிசுத்தப்படுத்த முடியும்? உங்க குடும்பத்தை எப்படி உங்க குடும்பத்தை எப்படி பரிசுத்தப்படுத்த முடியும் சொல்லுங்களேன். எல்லாம் அப்படியே பாக்குறீங்க. உங்க குடும்பத்தை எப்படி பரிசுத்தப்படுத்த முடியும்? ஜெபத்துல தான் பரிசுத்தப்படுத்த முடியும். ஆமென். ஒரு வேத பகுதி எடுத்து வாசிங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. யோவான் 17:19 எடுத்து வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. ஆண்கள் பக்கத்துல யாரும் வாசிக்க மாட்டீங்க. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். இந்த பக்கம் வாசிங்க. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். அவர்களுக்காக என்னைத்தானே நான் என்ன செய்றேன்? பரிசுத்தமாக்குகிறேன். ஆண்டவர் சொல்றார். ஆமென். அப்போ அந்த வசனத்தை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. நம்முடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டுமானால் நம்ம எதனால பரிசுத்தப்படுத்த முடியும்? தேவனுடைய வார்த்தையினால. ஆமென். ஹலோ, இருக்கீங்களா? எதனால பரிசுத்தப்படுத்த முடியும்? தேவனுடைய வார்த்தை. ஆமென். இந்த வார்த்தை தான் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். ஆமென். அல்லேலூயா. என்ன நம்மளை சுத்திகரிக்கும்? அவருடைய ரத்தம் நம்மளை பரிசுத்தமாக்கும். அவருடைய வார்த்தை நம்மளை பரிசுத்தமாக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவருடைய வார்த்தை நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற பொழுது நம்ம அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். பாவம் எது, பரிசுத்தம் எது, நீதி எது, நேர்மை எது என்பதை நாம் அறிந்து அதன்படி செயல்படுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க. இன்னொரு வசனம் யாத்திராகமம் 34:10 வாசிக்கிறோம். பூமி எங்கும் எந்த ஜனத்திலே செய்யப்படாத அதிசயங்களை செய்வேன். ஆமென். நல்ல ஒரு வசனம். நல்லா கவனிங்க. 34:10 யாத்திராகமம் 34:10 அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கையை செய்கிறேன். பூமி எங்கும் எந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்குள்ள நான் செய்வேன். ஆமென். நீ பரிசுத்தமா இருந்தா நான் உனக்கு செய்வேன். ஆமென். ஆண்டவர் சொல்ற என்னவா இருக்கணுமா? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மல்கியாவுக்கு வாங்க. எங்க இருக்கு தெரியுமா மல்கியா? மத்தேயுக்கு முன்னாடி மல்கியா. 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2:11. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலே எருசலேமிலே அருவருப்பான காரியங்கள் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திலே விவாகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஏத்துக்கிட்டு மறுபடியும் அவர் இருக்கிறாரா இல்லையா உன் மைண்டுக்குள்ள ஒரு வருதுனாக்கா நீ தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குறன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களா? தேவனுடைய நாமத்தை கவனிக்கிறீங்களா? தேவனுடைய நாமத்தை என்ன செஞ்சாங்க? பரிசுத்த குலைச்சலாக்குறாங்க. ஆமென். சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க அப்படின்னா தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்க. ஆமென். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை விட்டுட்டு உன் விருப்பம் போல ஓடுவனா நீ பரிசுத்த குலைச்சல் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து செல்லும்படியாய் வாஞ்சிக்கிறேன். என்ன காரியம் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யணும் அப்படின்னா நாம சத்ருவை மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். முதல்ல சொன்னேன், நம்மளுடைய வாழ்க்கையில சாபத்தீரான காரியங்கள் இருக்கக்கூடாது. அந்த சாபத்தீரான காரியங்களை விட்டு
கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்துக்குள்ள கடந்து வந்தா அவர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இரண்டாவது, சத்ருவை மேற்கொண்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நல்லா கவனிங்க. அவிசுவாசமான வார்த்தையே உங்களால சொல்லிட்டே இருப்பாங்க. ஆமென். இந்த சுபா சொன்னாங்க பாருங்க. ஆமென். நீ அங்க போய் தண்ணி அடிச்சா சரியாயிடும், இங்க போய் தண்ணி அடிச்சா சரியாயிடும். ஆமென். அதெல்லாம் கிடையாது. நமக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? தேவனுடைய வார்த்தை வரணும். ஆமென். ஒருவேளை முடியாத சூழ்நிலையா இருந்தா கூட இது கர்த்தர் நிச்சயமா எங்க வாழ்க்கையில செய்வார்ன்ற அந்த விசுவாசம் ஆணித்தனமா நம்மளால இருக்கணும். ஆமென். ஹalleluya. சோ நீங்க பாருங்க, லூக்கா 10:19 எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு பலவீனங்கள் வருகிற பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்யணும்னு ஒரு நம்பிக்கை வருகிற பொழுது நீங்க அந்த வேத வசனத்தை எப்பொழுதும் நீங்க அறிக்கை செய்கிறவர்களா இருக்கணும். லூக்கா 10:19 நல்ல கடகடன்னு படிப்போம். மேக்ஸ் போறதுக்கு ஃபார்முலா மாதிரி சொல்லுவோம். ஆனா இந்த வசனம் நம்ம அதை பிடிக்க மாட்டோம். ஆமென். ஏய் பக்காங்க. ஹalleluya. 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 கவனிங்க, அந்த லூக்கா 10:19 என்ன சொல்லுது? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். இதைதான் நீங்க சத்துருடைய சகல விதமான வல்லமை, அவருடைய வல்லமைகளை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல கவனி. அதிகாரத்தை வாங்கிக்கணும், ஞானஸ்நானம் எடுத்துட்டு பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுட்டு நம்ம இன்னும் பலவீனங்கள் வருகிற பொழுது சோர்ந்து போயிடும். ஹalleluya. அப்படி நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு அதிகாரத்தை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்? செயல்படுகிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. முதல்ல ஹalleluya. ஹalleluya. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல விதமான வல்லமையை மேற்கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது ஒன்று உங்களை என்ன பண்ணாது? சேதம் பண்ண. வார்த்தையை பிடிச்சிக்க, உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஆமென். ஹalleluya. 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 நல்ல கவனிங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஆதியாகமம் 17:1 எடுத்து வாசிங்க. வச்சுக்கிறோம். ஆபிரகாம் 93 தமிழ் எப்படி படிக்கிறீங்க? வாசிங்க, இந்த பக்கம் வாசிங்க. இல்ல நல்ல சத்தமா எனக்கு புரியுற மாதிரி வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து என்னவாரு? உத்தமனாய் இரு. ஹalleluya. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யணும்னா அவனுக்கு எத்தனை வயசு? ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டேன். 99 வயசு. இந்த 99 வயசு ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக என்னவா இருக்கணுமா? உத்தமனா இரு. உத்தமனா இருக்கிறவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத இருந்தா நீ உத்தமனே கிடையாது. ஆமென். 99 வயசுல ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, உத்தமனா இரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்புறம் என்ன சொல்றாரு? நீ எனக்கு முன்பாக நடந்து என்னவாரு? இவன் வாழ்க்கையில தாங்க ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சாரா? 99 வயசுக்கு அப்புறம் என்ன நடந்தது? கர்ப்பம் செத்து போன சூழ்நிலையா இருந்தாலும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும்படியா ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஆமென். சோ ஆண்டவர் சத்துரை முறியடிக்கிற ஒரு அதிகாரம். ஆமென். ஒருவேளை குழந்தை பிறக்குமா பிறக்காதோ அப்படின்னு கூட ஒரு விசுவாசத்தை அவன் இருந்திருக்கலாம் ஆரம்ப நாட்கள்ல. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாய் வருகிற பொழுது, அந்த வார்த்தையை நீங்கள் பற்றிக் கொள்ளுகிற பொழுது, அந்த வார்த்தையின்படி நடக்கிற பொழுது உங்கள் நடுவில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அற்புதம் நடக்கணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். ஆமென். ஹalleluya. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டாதான் ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாம் இருந்த ஒரு காரியம், உத்தமனா இருந்தான். ஆமென். அவன் கர்த்தருக்கு முன்பாக நடந்து உத்தமனா இருந்தான். நம்ம ஆளுங்க நிறைய நடிகர்லாம் இருக்கிறாங்க. ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனா இருக்கணும். பாசுக்கு முன்னாடி நடிகனா ஒண்ணு அவசியம் கிடையாது. ஆமென். நீ நடிக்கிறியா நடிக்காம இருக்கிறியான்றது எனக்கு தெரியலனா நாங்க கர்த்தருக்கு தெரியும் எல்லாமே. ஆமென். ஹalleluya.
நம்ம ஆட்கள் வந்து சில ஆட்கள் அப்படியே நடிகர்களை கூட தோத்து போயிடுவாங்க. நடிகர் நம்ம ஆளுங்களோட வந்தாலும் நிறைய தோத்து போயிடுவாங்க. ஆமென். சர்ச்சில் வந்தா அப்படியே ஒரு அபிஷேகம் தான், ஆவிதான், அனல் தான். ஆமென். அப்புறம் கொடாக்கடியான போனா தான் தெரியும், சண்டை போற காரியத்துல தான் தெரியும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இருக்கு அப்படின்னா இங்க எப்படி வந்து இருக்கிறானோ அதே மாதிரி தான் வீட்லயே இருப்பான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி கவனிங்க, அடுத்தது ஒரு காரியத்தை சொல்றேன் நான். தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை தான் நமக்கு என்னவா இருக்கு? ஆதாரமா இருக்கு. அது நமக்கு என்னவா இருக்கு? அதிகாரமா இருக்கு. ஆமென். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், எனக்கு முன்பாக நீ என்னவா இரு? உத்தமனாயிரு. லூக்கால வாசிச்சோம், அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில அதிகாரம். இந்த வார்த்தையை நம்ம நம்புகிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. சரி வாசிங்க, மத்தேயு 28:18 வாசிங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹலோ, அரசாங்கம் நமக்கு நிறைய அதிகாரம் கொடுத்திருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம், என்ன அதிகாரம் கொடுத்திருக்குது? ஓட்டு போடுற அதிகாரம் கொடுத்திருக்குது, ரேஷன் கார்டுல போய் மளிகை சாமான் வாங்குற அதிகாரத்தை கொடுத்திருக்குது, அப்புறம் வண்டி ஓட்டுறதுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்குது. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை விட ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரம் பெரிய அதிகாரம். ஆமென். முழுகி ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க, உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு, பரலோக ராஜ்யத்தை காண்பதற்காக. ஆமென். அப்ப இங்க ரேஷன் கார்டு வச்சிருக்கலாம், ஆதார் கார்டு வச்சிருக்கலாம், பேன் கார்டு, எல்லா கார்டும் வச்சிருக்கலாம். ஆனா அங்க போக முடியாது. ஆமென். அங்க போறதுக்கு என்ன வேணும்? அங்க போறதுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். பரிசுத்தம். தேவன் விரும்புகிற காரியம் ஆண்டவர் சொல்றாரு, உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே எங்க வா? என் சமாதானத்துக்குள்ள வந்து பிரவேசி. அல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு சபைகள் என்ன செய்ய சொல்றாரு? பரிசுத்தப்படுத்த சொல்றாரு. ஆமென். சபைகள் அப்படிங்கும்போது நீங்க நினைச்சு எல்லாருக்கும் தான் சொல்றாங்க, எல்லாருக்கும்ன்றதை விட ஒவ்வொருத்தருக்காக ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? தேவனை தரிசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் 1 யோவான் 3:8 நம்ம வாசிக்கிறோம். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் என்ன செஞ்சாரு? வாசிங்களா? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். 1 யோவான் 3:8 வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். கவனிங்க, பாவம் செய்யற ஒருவேளை நீ பாவம் செஞ்சிருந்தாக்கா உன்னாண்ட தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இல்ல. அது யாராண்ட இருந்து வந்துட்டு இருக்குதான்? பாவம் செய்யறவன் பிசாசினால உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அதுக்கப்புறம் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனா இருக்கான். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த சத்ருவை மேற்கொள்வதற்காக தான் ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு. எனவே இந்த அதிகாரத்தை நம்ம என்ன செய்யணும்? கையில பிடித்து கொண்டு அந்த அதிகாரத்தின்படி செயல்படுகிறவர்களாய் மாறும் பொழுதுதான் கர்த்தர் நம் நடுவில் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். 1 யோவான் 4:4 வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவனை ஜெயித்தீர். நல்லா கவனிங்க. நீங்க பிள்ளைகளே, நீங்க யாரால? தேவனால உண்டாக்கப்பட்டு அவனை ஜெயிச்சீங்க. யாரை ஜெயிச்சீங்க? பிசாசு ஜெயிச்சீங்க. அதுக்கப்புறம் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனவே இந்த நாட்கள்ல நம்ம பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னாக்கா, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நம்ம இடத்துல இருக்கணும். ஆமென். அசுத்தமான காரியங்களை எடுத்து போடணும். தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? பற்றி கொள்ளணும். தேவனுடைய வார்த்தையை நீங்களும் நானும் விசுவாசிக்கிற பொழுது அங்க நடக்கிற காரியம் என்னன்னா, சத்ருவை நாம் மேற்கொள்ள முடியும். சத்ருவை நாம் மேற்கொண்டுட்டோம் அப்படின்னா நம்மள யாரால பிறந்தன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனால பிறந்த. தேவனால பிறந்தவன் என்ன செய்வான்? உலகத்தை ஜெயிப்பான். ஆமென். அந்த உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா நாம யாரால பிறந்து இருக்கணும்? தேவனால பிறந்து இருக்கணும். அல்லேலூயா. இந்த
கால வேளையில நம்ம தியானிச்சு கொண்டு யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இந்த மாதம் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு மாதம். விசுவாசத்தோட நீங்க கடந்து போங்க. இந்த வேத வசனங்களை நீங்க அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களோட கூட இடைப்படுவார். நம்ம எப்படி எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் சொல்லுவோமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை இந்த மத்தியானமா வேளையில ஆண்டவரே எங்களை நாங்க பரிசுத்தம் பண்ணி கொள்றோம்னு சொல்லி எல்லா கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி, வேடிக்கை பார்க்க கூடாது. எல்லா கண்களை மூடி, ஆண்டவரே என் கண்களை பரிசுத்தம், என் சரீரத்துல பரிசுத்தம், என் வாயில பரிசுத்தம், என் நடக்கையில பரிசுத்தம். ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி. சாபத்தீடான காரியங்கள் எதுவா இருந்தாலும் அதெல்லாம் வச்சு மாற்றி ஆண்டவரே தேவன் விரும்புகிற பரிசுத்தக்குள்ள நாங்கள் கடந்து போகிற பொழுது ஆண்டவரே நீர் கிருபையாய் எங்களோடு கூட எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் சொல்லுங்க. தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை ராட்சசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் சொல்லுங்க. நீ எதிர்பார்த்திருக்கிற அதிசயம், நீ எதிர்பார்த்திருக்கிற அற்புதம் இந்த மாதத்துல ஆண்டவர் செய்யபடியாக இருக்கிறார். இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, பிள்ளைகள் வாழ்க்கையில அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்யபடியாக விரும்புகிறாரே. அந்த தெய்வத்தை நோக்கி பார்ப்போமா? வேற ஸ்தலத்துல ஒரு அற்புதம், உங்க குடும்பத்துல ஒரு அற்புதம். நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்திருக்கிறியே, அந்த காரியம் நடக்கல, அந்த காரியம் நடக்கும்படியான ஒரு அற்புதம்
ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே என் ஜனங்கள் நடுவிலே அற்புதத்தை செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்க. திருச்சபை மக்கள் மத்தியில அற்புதம் நடக்கட்டும். மூன்றாவது அலை வராதபடி அற்புதம் நடக்கட்டும். ஒரு பலவீனமும் இல்லாதபடி அற்புதம் நடக்கட்டும். குறைகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுகிற அற்புதம் நடக்கட்டும். ஜனங்கள் தள்ளாய் ரட்சிக்கப்படுகிற அற்புதம் நடக்கட்டும். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். தேசத்தின் தலைவர் மேலே ஒரு ஆண்டவர் அக்கினி இறங்கட்டும். தேசத்தை சரியாய் நடத்துகிற அற்புதம் நடக்கட்டும். எஸ், நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். விசேஷமா எங்கள் மத்தியில் இந்த ஆராதனையில கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். வந்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம், வராதவர்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை பேர் பேராய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். தாங்குகிற கிருபை, வழி நடத்துகிற கிருபை, பாதுகாக்கிற கிருபை, போஷிக்கிற கிருபை, சுகமளிக்கிற கிருபை அவர்களோடு கூட இருந்து இந்த மாதத்துல அற்புதமாய் நடத்துங்க. நாம மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்தருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் நாம் அனைவரோடு இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.